டிசம்பர் 15ஆம் தேதி நான் ஒன்று நான் முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்மளோட பன்னீர்செல்வம். அவர் என்ன அறிவிப்பு? அவரோட பேச்சு பார்த்தீங்களா? அவர்லாம் இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் 3.0 4.0 5.1 அடிச்சு விடுவார். இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தனியாக ஒரு அமைப்பே வச்சுருக்காரு. என்ன மாற்றம் வந்துச்சு? என்னது அம்மா உண்மையான அம்மா முன்னேற்ற ரசிகர்களை ஒருங்கிணைப்பு குழுவா ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ என்ன மாற்றம் வந்துச்சு? இருக்கிற 4 பேர் பிச்சுக்கிட்டு போனது தான் மிச்சம். புகழேந்தியில் ஆரம்பித்து இன்னைக்கு கடைசியாக மனோஜ் பாண்டியன் வரைக்கும் பிச்சுக்கிட்டு போகிறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் யார் இருப்பாங்கன்னு தெரியாது. வைத்திலிங்கம் தான் சொன்னார் நினைக்கிறேன், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். என்ன மாற்றம், என்ன வரப்போகுது, என்ன ஆகிட போகுது? அவங்ககிட்ட என்ன இருக்குது? ஓபிஎஸ்ஸாலே எம்பி தேர்தலில் ஜெயிக்க முடியல. முன்னாள் முதல்வர்னு சொல்கிறீங்க, அவராலே ஜெயிக்க முடியல, திணறாரு. அவர் வந்து என்னத்தை மாற்றக்கு விஜய்கிட்ட வந்துட்டா மட்டும் என்ன ஆகிட போகுது? ஓகே, நீங்கள் இவர் ஓபிஎஸ் இங்கே வந்தால் கூட ஓபிஎஸோட செல்வாக்கு அதிகமாக இருக்குமா, புஷியானது செல்வாக்கு அதிகமாக இருக்குமா? ஆமாம், அப்படி தான் கிராஸ் செக் பண்ணணும். ஓபிஎஸ் இங்கே வந்தால் ஆதவர்ஜனாவோட செல்வாக்கு அதிகமாக இருக்குமா, இல்லை ஓபிஎஸோட செல்வாக்கு அதிகமாக இருக்குமா? ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்ணுங்கள். இவங்க எங்கே போகணும்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இவங்க திமுகவுக்கு போனால் கூட, அங்கே போனால் கூட ஏதோ ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கும், சமமாக பார்ப்பாங்க. ஓகே வாங்க அப்படின்னு உட்காருவாங்க. சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா எதிரில் இருந்து ஸ்டாலினோ முக்கியமான ஆளுங்கள்லாம் வணக்கம் வைப்பாங்க. அந்த மரியாதை இன்னொன்று இருக்குல்ல, அதெல்லாம் இந்த சின்ன பசங்கிட்ட வந்து அவர்கிட்ட கிடைக்குமா? அவருக்கு கிடைக்காதே. நீங்களே யாரும் தெரியாது, மதிக்காமல் போயிடுவானுங்க. இவரையே நாளைக்கு சோஷியல் மீடியாவில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒருவேளை சேர்ந்துட்டா சொல்கிறோம் ஓபிஎஸ்ஸே. அப்போ அந்த லாபிஸ்குள்ளெல்லாம் போகணும்னா ஒரு பெரிய ஆள் போகணும். நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை பெரிய ஆள்னு போர்ட்ரேட் பண்ணி அவர் போயிடுவார்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா போகாத ஒரு பெரிய ஆளை போயிடுவாருன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம்.